ஒரு ஒரு நல்ல படைப்பு வந்து எப்பயுமே தீர்வுகளை முன்வைக்காது, நிறைய கேள்விகளை முன்வைக்கும், நிறையா உங்ககிட்ட உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு சுபம் தன்மை அதுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அது ஏன்னா சுபம் முடிகிற படம் எல்லாமே அதனால முடிஞ்சிடும் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே. இஃப் யூ see the குட் கிளாசிக்கல் மூவிஸ், when you complete the மூவி உங்ககிட்ட அது போயிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை குறித்த சில ஆதாரமான குணங்களை பரிசீலனை பண்ண வைக்கும். அதனால நம்ம திரும்ப அந்த படத்தை போய் பார்ப்போம். திரும்ப நமக்கு ஏதாவது கிடைக்குதா, திரும்ப அதை ஏதாவது சொல்லுதா. இப்போ தர்காஸ்கியோட படங்கள் வந்து தேர் இஸ் நோ டிராமட்டிக் மூமெண்ட். குறைந்தபட்சம் ஈவன் சைல்டுஹுட்ல கொஞ்சம் ஒரு டிராமட்டிக்கான விஷயங்கள் இருக்குமே தவிர்த்து அப்படி ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும் ஒரு படத்துக்குள்ள. ஆனால் இட்ஸ் கொஸ்டின் த ஹியூமன் பேசிக்ஸ் திங்ஸ், ரைட்? ஸோ அதனால தான் அவருடைய படங்கள், இப்போ பெர்க்மனுடைய படங்களாக இருக்கட்டும், ஃபெலினியோட படங்களாக இருக்கட்டும், இப்போ ராபர்ட் பிரெஸ்னுடைய படங்களாக இருக்கட்டும், ஏன் இந்த படங்கள் ஏன் இவங்களாம் இன்றைக்குமே கொண்டாடப்படுறாங்கன்னா அவங்க அதுக்குள்ளே பேசுகிற அந்த கருப்பொருள் வந்து காலாதீதமானது. அதில் தான் இனாரிட்டி எங்கே பயங்கரமான ஏரியா அட்டன் பண்ணிட்டாருன்னா இவங்க கிட்ட இல்லாத ஒரு கமர்ஷியல் தன்மையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா இது வெறும் ஒரு கமர்ஷியல் தன்மையோட ஆசையோட வந்து இந்த படத்தை அந்த ஆசையில மட்டும் பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றமும் அடையிறதுக்கு